நண்பர்களே, தோசையில் மசாலா தோசை, பொடி தோசை, கறி தோசை, முட்டை தோசை, கல் தோசை, சொல்லப்போனால் 3 தோசை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எங்கள் சேனல் இன்றைக்கி கொத்து தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறீங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தோசை சுட்டு தான் ஆகணும். அந்த தோசையை அழகாக கட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் பிச்சு போட்டுக்கோங்க. பிச்சு போட்டுட்டு ஒரு சட்டி எடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதுக்கு அப்புறம் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்ணதுக்கப்புறம் இந்த கொத்து பிச்சு போட்ட தோசையை அது மேலே போட்டுருங்க. உங்களுக்கு வேணுன்னா நெய்யை ஊற்றிக்கோங்க, இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பரட்டுன்னு பரட்டுங்க. கொத்து தோசை ரெடி. வேணும்னா ஒரு 2 தோசைக்கரண்டி எடுத்து டப்பன்னு அடித்து நம்ம ஊரில் எப்படி செய்வாங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் நாங்கள் கடைசியாக சீஸ் போட்டோம். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படி எடுத்து சாப்பிடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.